தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். பகல் போலியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். அகல் போலியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாயுனை நினைத்தார் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். தந்தை மகன் தூய ஆவியானுடைய பெயராலே ஆமென். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, புதியதொரு நாளில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும், அவர் எங்கள் வாழ்வில் செய்து வருகிற அனைத்து நன்மைகளை உணர்ந்து கொண்டு அவரை பற்றி கொள்ளவும் ஆண்டவர் இன்னும் ஒரு நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிற நாங்கள் ஆண்டவரை நாங்கள் இன்னும் அதிகமாய் நேசிப்பதற்கான வரத்தை கேட்போம். விசேஷமாக எங்கள் வாழ்க்கை முழுவதையும் அவருக்கு ஒப்புக் கொடுப்போம். எங்கள் உள்ளத்திலே புறையோடி போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவருக்கு ஒப்புக் கொடுப்போம். யாரிடமும் சொல்ல முடியாத கஷ்டங்கள் வேதனைகளை அவரிடத்திலே இந்த திருப்பலி ஊடாக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் அனைத்தையும் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே எங்கள் வாழ்வை இந்த திருப்பலி ஊடாக மாற்றி எங்கள் கண்ணீருக்கு ஒரு விடுதலையை தர வேண்டும் என்று சொல்லி பக்தியாக நாங்கள் ஜெபிப்போம். இன்னும் அதிகமாக இந்த நாளிலும் கூட திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடும், பிறந்த நாளை கொண்டாடும் அனைவரையும் நாங்கள் நினைத்து கொள்வோம். எங்கள் வீடுகளில் இருந்து போன ஆத்துமாக்களுக்காகவும் இந்த திருப்பலியை விசேஷமாக ஜெபிப்போம். எனக்கு அருமையாக இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவருடைய ஆசிரை குறையின்றி பெற்றுக்கொள்ள எங்கள் குறை குற்றங்களை நினைத்தவர்களாய் மனதுருகி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு நிற்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோர்க்கு கனிவுடன் அருள்வீராக.
மோடு தூயாவின் ஒன்றுப்பில் கடவுளாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவது இல்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கிறார். ஒப்புரவாகும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாயிருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகின்றோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவருமாகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரின் திருப்பெயரை ஏற்றிடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவருன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவருன் உயிரை பலிகுழியில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் சினம் கொள்பவர் அல்ல. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணின் நின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கில் நின்று கிழக்கு
நமக்கு எத்துணை தொலைவில் உள்ளது. அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்கள் நம்மிடம் அவர் அகற்றுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். Alleluia, 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 Alleluia. ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டங்கொள்ளச் செய்யும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 திருவசனங்கள் 33 தொடங்கி 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பொய்யாணை இடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்து வருகிறது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்றைய நாளில் மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை நற்செய்தியில் சொல்கின்றார். உங்களுடைய பேச்சு ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்கட்டும் என்று. எங்களில் நிறைய பேருக்குள்ள பிரச்சனை என்ன என்றால், நாங்கள் இல்லை என்று சொன்னால் பிறர் என்ன நினைப்பார்களோ என்று நினைத்து கொண்டு ஆம் என்று சொல்லி உறவுகளை முறித்து கொள்கிறோம். இது சாதாரணமாக எங்கள் வாழ்வில் நடக்கின்ற ஒன்று. நாங்கள் இல்லை என்று சொல்வதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சாதாரண ஒரு உதாரணத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். உங்களிடத்திலே யாராவது வந்து ஒரு தொகை பணத்தை கேட்கின்றார்கள். இப்பொழுது உண்மையாகவே அந்த பணத்தை கொடுப்பதற்கு உங்களிடம் அந்த பணம் இல்லை. கேட்கின்ற நபர் முக்கியமான ஒரு விடயத்திற்காக உங்களிடத்திலே பணத்தை கேட்கின்றார். இப்பொழுது
எங்கள் உள்ளத்தில் எழுகின்ற எண்ணம் என்ன? நான் இல்லை என்று சொன்னால் சில நேரம் இவர் தப்பாக நினைப்பாரோ, அல்லது என் மீது கோபம் கொள்வாரோ, அல்லது எங்களுக்கிடையே உள்ள நட்பில் விரிசல் ஏற்படுமோ, இவ்வாறு பல எண்ணங்கள் ஏற்படுவதனாலே நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், பார்க்கலாம், அல்லது நாளை தருகிறேன், அல்லது என்னை வந்து சந்தியுங்கள், அல்லது இந்த 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 வாரத்திலே நான் பார்த்து விடுவேன், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி அந்த நபருக்கு நாங்கள் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறோம். இப்பொழுது எங்களால் அந்த பணத்தை கொடுக்க முடியாவிட்டால் என்ன நடக்கும்? அவர் நினைத்திருந்த காரியம் அல்லது முக்கியமான ஒரு தேவைக்காக அவர் வாங்கி கேட்டிருப்பார், அந்த தேவை தடைப்பட்டுவிடும், அவருக்கு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைக்கு காரணமாக நாம் அமைந்து விடுவோம். பல நேரங்களில் நாங்கள் இவ்வாறு வரும்பொழுது என்னிடத்தில் கொடுக்க முடியாது, ஆகவே இல்லை என்று சொல்லிவிட்டால் என்ன நடக்கும்? அவர் நிச்சயமாக வேறொரு நபரை தேடுவார், வேறொரு நபர் மூலமாக அவருடைய தேவை நிறைவேற்றப்படும். ஆகவே தான் நான் சொல்கிறார், உன்னால் முடியும் என்றால் ஆம் என்று, இல்லை இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள் என்று சொல்லி. பல நேரங்களில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இவ்வாறு சமரசத்தோடு வாழ நாங்கள் முயற்சிக்கின்றோம். சமரசம் எங்கிருந்து வருகிறது என்றால் அது தீயோனிடமிருந்து வருகிறது, சாத்தானிடமிருந்து தான் வருகிறது. சமரசம் இல்லை. இயேசுவிடத்திலே சமரசம் இருக்கவில்லை. பாருங்கள், பேதுரு வந்து இயேசுவிடத்திலே சொல்கின்ற பொழுது, ஆண்டவரே நீ சிலுவை சாவுக்கு போகக்கூடாது, அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கின்ற பொழுது, ஐயோ இவ்வளவு நாள் பழகிய நபராச்சே, அதனால் சமரசம் செய்து கொள்வோம் என்று சொல்லி பேதுருவிடத்திலே வார்த்தைகளை அளந்து கொண்டு போகவில்லை ஆண்டவர். என்ன பேதுரு இவ்வாறு பேசுகின்றீர், இது நியாயமா? உமக்கு தெரியாதா? உமக்கு தெரியும் தானே, ஆண்டவர் இதுக்கு தான் அனுப்பினார், ஆகவே இதை செய்யதான் வேண்டும் என்று சொல்லி வார்த்தைகளை அளந்து கொண்டு அவருக்கு பெரியதொரு விளக்கத்தை ஆண்டவர் கொடுக்கவில்லை. சமரசம் ஆண்டவரிடத்தில் இருக்கவில்லை. அவன் அத்தனை காலம் பழகி இருந்தாலும் கூட ஆண்டவர் தெளிவாக சொல்கின்றார், அப்பால் இப்போ சாத்தானே. ஏனென்றால் ஆண்டவருக்கு எதிரான வார்த்தைகள் அல்லது ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய தடையாக வருகிறதெல்லாம் இவ்வாறு சாத்தானிடம்தான் வருகிறது, தீயோனிடமிருந்தான் வருகிறது என்று ஆண்டவர் அறிந்திருந்தார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவர் சொல்வது போல ஆம் என்றால் ஆம் என்று, இல்லை என்றால் இல்லை என்ற அந்த இரண்டுக்கு அப்பால் சென்று எதையும் சொல்லாமல் இருக்க கற்றுக்கொள்வோம். அவர் பிறர் என்ன நினைப்பார்கள், உறவுகள் முறிப்படுமா, இதையெல்லாம் நினைத்து நாங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்வதை விட, அப்படி உறவுகள் முறிப்பட்டாலும் பரவாயில்லை, நான் சமரசத்துக்கு இடமில்லை, இவ்வாறு தான் என் வாழ்க்கை அமையப் போகிறது என்ற ஒரு உணர்வோடு வாழும் பொழுது எங்கள் வாழ்க்கை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். நாங்கள் அந்த பாவத்துக்கு உட்படாதவாறு எங்களை பார்த்து கொள்ளவும் முடியும். ஆகவே இதற்காக இன்றைய நாள் ஜெபிப்போம். நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மையுள்ளவர்களாக, உண்மையை நாங்கள் எங்கள் வாழ்க்கையை கொண்டு வாழ்கின்ற நபர்களாக வாழ்வதற்கு ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு இன்றைய நாளில் ஜெபிப்போம். ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்கள் ஒவ்வொரு வேண்டுதல்களையும் ஆண்டவருக்கு இந்த அப்பரசத்தின் மூலமாக ஒப்புக் கொடுப்போம். எங்களுடைய தேவைகள், கண்ணீர், கவலைகள் அனைத்தையும் ஆண்டவர் தாமே இந்த காணிக்கைகளோடு ஏற்று மாற்றி எங்கள் வாழ்வை வளப்படுத்த ஒப்புக் கொடுத்து பக்தியாக ஜெபிப்போம். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. எனினும் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. எனினும் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம்.
திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பாடமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னால் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கியிருக்கிறோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களுடைய ஆயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்கள் வாழ்வில் செய்து வருகிற அனைத்து நன்மைகளை நினைத்து அவரை போற்றி புகழ்வோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை அப்பா என்று அழைக்க இயேசு கற்று தந்திருக்கிறார். நாம் நம்பிக்கையோடு ஜெபம் செய்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அடுத்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நாம் ஒருவரோடு ஆண்டவர் கொடுக்கிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளத்தின் பாதுகாத்தினை ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே. காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே.
கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாது அவர் அன்பு குறையாது. கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாது அவர் அன்பு குறையாது. கண்ணாக என்னாலும் காத்திடுவார், கண்ணாக என்னாலும் காத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே. என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே. ஆண்டவர் என் கட்பாரை, என் புகலிடம், என் மீட்பர், என் கடவுளை எனக்கு துணைவர். இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நலம் அளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். இறைவனுக்கு சாட்சிகளாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மன்றாடும் வேண்டலுக்கு பதில் தரும் தாய், என் மனதாரவும் அன்பை பாடுகின்றோம். பாவங்கள் போக்கிட பரிந்துரை நீயே, என் ஆரோக்கிய தாயும்மை வாழ்த்துகின்றோம். வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே. மன்றாடும் வேண்டலுக்கு பதில் தரும் தாயே, என் மனதார உன் அன்பை பாடுகிறோம். பாவங்கள் போக்கிட பரிந்துரை நீ, எம் ஆரோக்கிய தாயும்மை வாழ்த்துகின்றோம். இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் தாய் மரியாளுடைய பரிந்து பேசுதலினால் இறை ஆசீர் நிறைவாய் கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நற்கருணை இயேசுவை எமக்கு தந்து கருணையின் கடலாக உதித்தவளே, பரிவுடன் எம்மை தினம் காப்பவளாய் இரு கரம் பிடித்தெம்மை அழைப்பவளே, எம் தேவையெல்லாம் அறிந்தவளே, எமக்கெல்லாம் தாயாக வருபவளே, துய நீக்க வரம் கேட்டு வருபவர்க்கு துணையாக அடைக்கலம் தருபவளே, மன்றாடும் வேண்டலுக்கு பதில் தரும் தாயே, எம் மனதார உன் அன்பை பாடுகின்றோம். பாவங்கள் போக்கிட பரிந்துரை நீயே, எம் ஆரோக்கிய தாயும்மை வாழ்த்துகின்றோம்.